வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் பாவக்காய் புளிக்குழம்பும் அதுக்கு பொருத்தமாக ஒரு கேரட் பொரியலும் தான் செய்ய போகிறோம். இந்த ரெண்டையும் எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. பேனில் 5 வரமிளகாய், 2 பல் பூண்டு, ஒரு 30 செகண்ட் இதை வறுத்துக்கலாம். இதோட 2 டேபிள் ஸ்பூன் மல்லியையும் சேர்த்து வாசனை வர அளவுக்கு வறுத்துடலாம். அளவான தீயில தான் இதை வறுக்கணும், இல்லைன்னா கரிஞ்சிரும். மல்லி வாசனை வர அளவுக்கு வறுபட்டுருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் சீரகத்தை சேர்த்து பேன் சூட்லேயே ஒரு 30 செகண்ட் பரட்டி விட்டுடலாம். எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. இதை ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சுருக்கேன். முதல்ல இதை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதோட ஒரு 10 சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம். 1/2 கப் அளவு துருவின தேங்காய், 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். 1/4 கிலோ அளவுக்கு பாவக்காயை விதை எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம நறுக்கி வச்சுருந்த பாவக்காயை போட்டு அளவான தீயிலேயே ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். இந்த அளவுக்கு வதங்கினது போது நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை ஊற்றிடலாம். கூடவே மிக்ஸி ஜார் அலசி ஒரு 1/2 கப் அளவு தண்ணி, ஒரு சின்ன எலுமிச்சை அளவுக்கு புளியை 1 கப் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். இதை ஊற்றிடலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன், இது சரியாக இருக்கும். கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து கலந்து விட்டுடலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு இது நல்லா கொதித்து வரட்டும். பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்துப்பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, 300 கிராம் அளவுக்கு கேரட்டை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டுடலாம். அளவான தீயிலேயே 1 நிமிஷம் இதை வதக்கிடலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பை 15 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். இதில் தண்ணியை வடிச்சிட்டு பாசிப்பருப்பை மட்டும் போட்டுக்கலாம். பாசிப்பருப்பு போட்டு கலந்து விட்ட பிறகு காய் வேகிறதுக்காக தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன். 1/2 டீஸ்பூன் உப்பையும் சேர்த்து கலந்து விட்டு வேக விட்டுடலாம். அளவான தீயிலேயே இது ஒரு 10 நிமிஷம் வேகட்டு மூடி வச்சிடலாம். இடையில கலந்து விடணும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு குழம்பு கொதித்து வந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் காய வச்சுருக்கேன். இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் உளுந்துப்பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, 3 சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டுடலாம். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு 15-20 செகண்ட் இதை நல்லா கலந்து விட்டு குழம்புல ஊற்றிடலாம். அருமையான சுவையில் பாவக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிருச்சு. பதினஞ்சு நிமிஷம் கேரட் வேக விட்டுருந்தோம். இது நல்லாவே வெந்திருக்கு. இதை ஒரு தரம் கலந்து விட்டுடலாம். இப்போ இதில் 2 டீஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். இதில் சாம்பார் தூள் சேர்க்கிறதால நல்ல வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும்.
ஒரு 30-40 செகண்ட் இதை நல்லா ஃப்ரை பண்ணி விடணும். இப்போ இதில் துருவின தேங்காயை சேர்த்து கலந்து விட்டு இறக்கிடலாம். அருமையான சுவையில் நான் செஞ்சுருக்கிற பாவக்காய் புளிக்குழம்பையும் அதுக்கு பொருத்தமான கேரட் பொரியலையும் இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.